எனது அன்பு தமிழ் உறவுகளுக்கு முதற்கண் வணக்கம். நான் கோச் சி வேலு பேசுகின்றேன். இப்போதைக்கு நான் அகாடமி முக்தாடாரியோட கோச் எடுக்கேட்டர்னா நம்ம மலேசியாவில் உள்ள கோச்சஸ்க்கு நம்ம எப்படி காற்பந்தாட்டத்தை சொல்லி கொடுக்கறது அப்படின்றத செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம மலேசியா பூரா ட்ராவல் பண்ணி நல்ல பிளேயராக இருந்தால் அவங்களுக்கு ஏஎம்டிக்கு கொண்டு போகிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்த காரணமும் அதுதான். மலாக்கால ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. இங்கே முக்கியமான கிளப்லாம் பங்கேற்கிறாங்க. இங்கேருந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு பிளேயர் கிடைப்பாங்களான்னு தேடுவதற்காக அந்த தேடலின் காரணமாக தான் இங்கே வந்திருக்கிறேன். ஆமாம் சார், அது உண்மையிலே அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் மீஃபாவோட அந்த கூட்டத்தில். ஸோ இப்போதைக்கு டிஎம்டி அவர் சொன்ன மாதிரி நமக்கு கிராஸ் ரூட்டில் நல்ல ஒரு டோர்னமெண்ட்டே இல்லை. ஸோ இதற்கு முன்னுக்கு நமக்கு ஏடி இருந்துச்சு, அகாடமி குர்னாஸ் இருந்துச்சு, பிஎல்டி இருந்துச்சு. ஸோ கனிவல் கபாங்சான்னு சொல்லிட்டு வருஷ கடைசியில் நம்ம ஒரு டோர்னமெண்ட் செய்வோம். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இல்லாததுனால, என்எஃபிபின்ற ப்ரோக்ராம் இல்லாததுனால இந்த மாதிரி ப்ரைவேட் அகாடமிஸ் அவங்க சொந்தமாக முயற்சி எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது முதல் முறையாக மலாக்காவில் செய்கிறதுனால இது உண்மையான ஒரு அரிய வாய்ப்பு நமது பிள்ளைகளுக்கு, சரிங்களா? ஸோ நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம் நம்ம பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகள் பங்கெடுக்கணும் அப்படின்ட்டு. அட் த சேம் டைம் மீஃபா இந்த 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 ப்ரோக்ராம் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. இது ஒரு 10 வாரத்துக்கு இந்த 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 டோர்னமெண்ட் நாங்கள் நடைபெறும். ஸோ நம்மளோட டீம் அதில் கண்டிப்பாக பங்கெடுக்கணும். மீஃபாவில் நிறைய தமிழ் பையங்கள் விளையாடணும். கண்டிப்பாக நான் அங்கே இருப்பேன். என்னுடைய கூட இந்த ஸ்கவுட்டிங் செய்கிற எல்லா கோச்சஸும் அங்கே இருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், நல்லா உங்களை தயார்படுத்தி கொண்டு அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டினீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பிள்ளைகளுக்கு ஏஎம்டிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இப்போ மிளக்காவில் பார்த்தோமா, மிளக்கு லெவலுக்கு நம்ம குட். இன்றைக்கி KR7 பார்த்தா ஃபைனலில் இருக்கிறாங்க. அதில் பார்த்தோமா 9 பேர் பிளேயர் விளையாடுறாங்கன்னா 5 பேர் 6 பேர் தமிழ் பையங்க விளையாடுறாங்க. இது ஒரு நல்ல சைன். ஆனால் இங்கேருந்து நம்ம ஏஎம்டிக்கு போகும்போது அது நேஷ்னல் லெவல். இங்கே மிளக்கு வக்கீல் பண்ணி ஒரு டீம் வரும், பிணைங்க வக்கீல் பண்ணி ஒரு டீம் வரும், ஜோஹரை வக்கீல் பண்ணி ஒரு டீம் வரும், இப்போ மீஃபா வக்கீல் பண்ணி ஒரு டீம் வருது. ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது அந்த காம்படிஷன் வெரி வெரி டைட். ஸோ நம்ம ஓகே நம்ம டீமில் இருக்கோம் போதும் அப்படின்னு நினைக்காம நம்ம மேலும் இதில் முயற்சி எடுத்து உண்மையே உங்களை நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணணும். கோச்சஸ் அதற்கான தயார் நிலையை கண்டிப்பாக செஞ்சு ஆக வேண்டும். ஏன்னா அது வெரி வெரி ஹை லெவல், நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட். அதுக்கு பேரே லிகா கபாங்சான், லிகா ரமாஜே கபாங்சான். ஸோ அப்படின்னா அந்த லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். அந்த டோர்னமெண்ட்க்கு வரும்போது நீங்கள் அந்த மற்ற மாணவர்கள் கூட நீங்கள் சரியான போட்டி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் தயார்படுத்திட்டு தான் வரணும். ஸோ இன்றைக்கி பார்த்தோமாவே இந்த 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 கூடாரம் போட்டிருக்காங்க இல்லையா, எல்லா கூடாரத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 90% எல்லாரும் மலாய்க்கார பெற்றோர்கள் தான் இருக்காங்க. நம்ம பெற்றோர் ஆனால் வந்திருக்காங்க. இந்த KR7 பார்த்தேன். முதல்ல இன்னொரு டீம் இருந்துச்சு, இந்தியன் டீம். ஸோ அதில் பார்த்தோமா ஒரு 10% நம்ம பேரண்ட் இருக்காங்க. பட் பேரண்ட்ஸ் இன்னும் நிறைய ஆதரவு கொடுக்கணும். இந்த இந்த சூழ்நிலை பிள்ளைங்க வழி தவறாமல் போவதற்கு ஃபுட்பால் ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் நமக்கு. ஸோ பிள்ளைங்க ஃபுட்பாலில் ஆர்வமாக இருந்தாங்கன்னா அவங்க வழி தவறி போக மாட்டாங்க. அப்போ பேரண்ட்ஸ் சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடக்குதா, அதில் அவங்க ஆர்வத்தை காட்டணும். இப்போ லத்தேன் பூசார் நடக்கும்போது பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கொண்டு போய் விட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சாங்கன்னா பையன் இன்னும் ஆர்வமாக ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரெயின் பண்ணுற அந்த விஷயம் தான் அவங்க உண்மையான டோர்னமெண்ட்டில் அவங்க யாருன்னு அவங்கள சித்தரிக்கும். இதை பற்றி தான் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். நம்மளோட பிரசிடென்ட் கூடயும் பேசியிருந்தோம். நம்ம கோச்சஸ் என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்ம செய்யணும். அது நம்ம ஆரம்பிச்சிட்டோம், நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கோச்சஸ் இப்போதைக்கு மெயினாக ஒரு 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 ஆலோசனை சொல்லணும்னா நம்ம பையன்களை பந்து விளையாட சொல்லிக் கொடுக்கணும், சரிங்களா? நம்ம ஃபுட்பால் டீம் வச்சுருக்கோம், ஆனால் நம்ம ஒலரக ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் பேசர். நம்ம பையனுக்கு ஓட வேண்டிய பிரச்சனையே இல்லை. முன்ன குணாலன் இருந்தார், இப்போ பார்த்தீங்கன்னா பவின்னு ஒரு பாய் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஏடிடியில். நீங்கள் பாருங்கள், அன்றைக்கி ஒரு கோல் அடிப்பார், அற்புதமான ஒரு கோல். அவர்கிட்ட பந்து கிடைச்சா ஓடுறது நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் அந்த பந்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்போ அவர் ட்ரிபிள் பண்ணணும், எப்போ அவர் ஷூட் பண்ணணும், அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஃபுட்பால் சொல்லிக் கொடுக்கணும், ஓடுறதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ கோச்சஸ் முன்னே அவங்க திடலுக்கு வந்த பின்னால் அந்த பையங்களுக்கு எல்லாமே ஃபுட்பாலோடு செய்யுங்க. ஃபிட்னஸ் செஞ்சாலும் ஃபுட்பாலோடு செய்யுங்க. அவங்க அந்த ஃபுட்பாலோட ஐக்கியமாகணும். அப்போ தான் ஒரு சிறந்த ஃபுட்பாலை நம்ம உருவாக்க முடியும். இன்றைய சூழ்நிலையில் பார்த்தோம்னா இன்றைக்கி இந்த KR7 அப்படி நான் பார்க்குறேன். ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு. நம்ம இப்படி ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் மலாக்காவில் அத்தனை கிளப் விளையாண்டதில் நம்மளுடைய டீம் ஒரு டீம் ஃபைனலில் இருக்குன்றது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் நமக்கு.
இது வந்து மீஃபாவோட உழைப்பு இல்லாமல் இது நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஸோ மீஃபாவுக்கும் மீஃபா தலைவருக்கும் மீஃபாவோட அந்த அலி ஜவதான் கோசா எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். இதோட நின்றுடாமல் இதை நம்ம திரும்பியும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்த வருஷம் இன்னொரு டீம் வரணும், அதுக்கடுத்த இன்னொரு டீம் வரணும். ஸோ இதில் நம்ம உழைப்பை போட்டுக்கிட்டே இருந்தோம், கண்டிப்பாக நம்ம வந்து அதில் ஊதியத்தை பெறலாம். ஸோ ஃபுட்பால் வந்து ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லாமல் அதை வந்து நம்ம ஒரு கேரியராக எடுக்கணும்னா நம்ம அதிகமான உழைப்பை போட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக அதான் நான் காலையில் 7:30 மணிக்கு வந்தேங்க, 8 மணிக்கு ஆரம்பித்து இப்போ மாதிரி 4:30 ஐம் ரியலி என்ஜாயிங் சொன்னால் அந்த நம்ம பையன்களோட உழைப்பு, நம்ம பையன்களோட அந்த வெற்றியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு தொடக்கம் தான், அற்புதமான ஒரு தொடக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து இறுதி வரை செல்ல வேண்டும். எல்லோரும் இதுக்காக உழைப்பை போட வேண்டும். ஏஎம்டிக்கு வரும்போது ஒரு சிறந்த ஒரு டீமை கூட்டிகிட்டு வரணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா நாங்கள் இருப்பேன், இது என்னோட டீமுடன் நான் சந்தோஷப்படுறதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த தப்பு வந்து நம்மகிட்டேருந்து ஆரம்பிக்கிறோம். முதல் தப்பு வந்து பெற்றோர்கள் வந்து போதுமான ஆதரவு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது இல்லை. எப்படி 90% நம்ம மலைக்காரன் உட்காந்துருக்காங்களோ 10% தான் நம்ம உட்காந்துருக்கோம். அவன் 50% 10 உட்காந்துருந்தாலும் நம்ம 50% உட்காந்துருக்கணும். முதல் பெற்றோர்கள். இரண்டாவது கோச்சஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ஆளுமையை வந்து வலுப்படுத்தி கொள்ளணும். ஒரு கோச்னா என்ன செய்யணும் அப்படின்ற அந்த நாலேஜ் உங்களுக்கு வேணும். இப்போ கே தேவன் அங்கே இருக்காங்க, கோச் இளவரசன் இருக்காங்க, கோச் பி மணியம் இருக்காங்க, கோச் ராஜகோபால், சோ மெனி லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, ஏன் இந்த உயரத்துக்கு வந்தாங்கன்றதை நீங்கள் முதல் காட்சி பண்ணணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்யணுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது கோச்சஸ். மூணாவது அந்த பிள்ளைங்களே. இந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துருச்சு, அவங்க வந்து அதை வந்து தொடர்ந்து அது ஒரு உத்வேகத்தோடு அவங்க அதில் செயல்படணும். நானும் வந்தேன், விளையாண்ட, கொண்டு போய் பூட்ஸை வச்சுட்டேன் அப்படின்னு தான் முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 தரப்பினரும் ஒன்றாக சேர்ந்து உழைத்தால் கண்டிப்பாக இன்னொரு பவித்திரன் உருவாவார் இதுக்கு, நம்ம நேஷனல் டீமுக்கு.